ஒரு பொட்டிக்கடை நடத்துற ஒரு 42 வயதுடைய மதிப்புத்தக்க பெண்மணி, அதாவது கணவரால கைவிடப்பட்டவங்க, அவங்களோட பெட்டி கடைக்குள்ள பூந்து அவங்களை அங்கிருந்து வாயை பொத்தி கூட்டிட்டு போய் பண்ண கேங் ரேப்பா இருக்கட்டும், இந்த மாதிரி வரிசையாக ஒரு 13 கேசஸ் இந்த 2 வாரத்துக்குள்ள ரிப்போர்ட் ஆயிருக்கு. அதுலயும் ஜாஸ்தியாக இந்த 9, 10, 11ஆம் தேதி வந்து ரிப்போர்ட் ஆன, ஏன்னா பல்வேறு மாவட்டங்கள்ல ரிப்போர்ட் ஆன ஒரு விஷயம். இது இங்கதாங்க நடக்கும் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம எல்லாமே திரும்ப திரும்ப சொல்றோம், சென்னை வந்து எல்லாம் வெல் எஜுகேட்டட் எல்லாமே ஆயிடுச்சு, அவர் வந்து மெட்ரோபாலிட்டன் சிட்டி, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்க வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்காதுன்னு. பட் இந்த மாதிரி ஒரு சென்னையில 4 சம்பவம் நடந்திருக்கு. முன்னாடிலாம் வந்து நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல போய் இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை கேஸ் கொடுத்தோம்னா யூபியை போய் பாருங்க, அங்க நடக்காதுதான் இங்க நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு ஒரு ஸ்டேட்டா வந்து மாறிட்டு இருக்குன்னு நினைக்கும் போது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இன்னொரு கேஸ் ஒண்ணு நேற்று நடந்திருந்துச்சு. திருச்சியில இருந்து இங்க வந்து படிச்ச ஒரு மாணவி அடையாறுல படிச்ச மாணவி வந்து ஒரு பொய் புகார் அளிச்சாங்க. ஒரு பெரிய புகார் ஒன்று அளிச்சாங்க, கொஞ்ச நேரத்துல அது வந்து பொய் புகார், என்ன டிப்ரெஷன்ல கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கேஸ் பத்தி சொல்லுங்க. எஸ், அது வரைக்கும் தான் நமக்கு அந்த கேஸ்ல வந்து அப்டேட். ஏன்னா முதல்ல வந்ததுன்னா அது அடையாறுல வந்து CLRI அங்க வந்து ப்ராஜெக்ட் பண்ண வந்த ஒரு 22 வயது கல்லூரி மாணவி அவங்க. ஓகே, அதாவது February 14 சென்னையை நோக்கி வந்தவங்க. அவங்க 2 நாட்கள் வந்து இந்த மாதிரி நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். தட் இஸ் என்னோட மாப்டு போட்டோஸை எனக்கு அனுப்பி முதல் நாளும் என்னை வந்து இந்த மாதிரி பெப்பர் ஸ்ப்ரே அடிச்சு முகத்துல ஃபுல்லா பவுடர் மாதிரி இருந்தது. எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது, பட் உடல் ரீதியான மாற்றம் ஏற்பட்டது அப்படின்னும், திரும்ப 10ஆம் தேதி வந்துட்டு இதே மாதிரி சம்பவம் நடந்தது அப்படின்னும், நீ போலீஸ் கிட்ட எல்லாம் போகக்கூடாது, எங்கேயா வெளில போனா மிரட், இந்த மாதிரி ஃபேமிலிஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாமே நான் போட்டோஸ் அனுப்பிடுவேன்னு சொன்னதுனாலன்ற மாதிரியான விஷயங்கள். ஏன்னா அந்த கம்ப்ளைண்ட் வந்தப்பவே வந்த ஒரு செய்தி என்ன அப்படின்னா, இதனுடைய உண்மை தன்மையினை காவல்துறையினர் வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க, ஆராய்ஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருந்தது.